போன வருஷம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. என்ன படம்னா லால் சலாம். அந்த படம் தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா சரி ஓடிடில அடுத்த மாசம் வந்துரும் அடுத்த மாசம் வந்துரும்னு பார்த்தா, கரெக்ட்டா 1 வருஷம் கழிச்சு படம் வந்திருக்கு. கேட்டா பென்ட்ரைவ் மிஸ்ஸிங்கு, ஃபுட்டேஜ் மிஸ்ஸிங்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு பல தடைகளை தாண்டி பென்ட்ரைவ் கிடைச்சிருச்சு பெரியப்பா அப்படின்னு அந்த சொல்ற அளவுக்கு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் நமக்கு வந்திருக்கு. ஃபுட்டேஜ் கிட்டத்தட்ட படம் அப்ப தியேட்டர்ல வந்து 2 மணி நேரம் ஓடிருக்கு. இப்போ அந்த ஃபுட்டேஜோட எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 44 நிமிஷம் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இதுவரைக்கும் நம்ம வெயிட் பண்ணதுக்கு படம் ஒர்த்தா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா, படத்துல ஒண்ணுமே கிடையாது. இதுல இன்னொரு கதைன்னு என்ன சொல்றது? கதைன்னு எதுவுமே சொல்ற மாரி இல்ல கைஸ். ஒரு ஊர் இருக்கு. அதுல 2 இந்து, முஸ்லீம் அப்படின்னு மத ரீதியா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கிளப்பிருக்கு. அரசியல்வாதி இருப்பானுங்க. கடைசியில ஒரு போட்டி ஒண்ணு வரும். போட்டி இருக்கும்போது ஒரு ஆள் கைய வெட்டிறானுங்க. வெட்டுனது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் தேர் திருவிழா தடைபட்டுரும். கடைசியில பார்த்தா அந்த தேர் திருவிழா வந்து நடந்துச்சா இல்லையா? அப்படின்னு ஒரு கான்செப்ட்ட போட்டு வச்சிருப்பானுங்க. இதுல யாரு ஹீரோவா நடிச்சிருப்பாங்கன்னா, நம்ம விஷ்ணு விஷால். நம்ம விக்ராந்த் மெயின் ஹீரோவா நம்ம ரஜினிகாந்த் இதுல ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காப்புல. கேமியோ ரோல்னு சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க அவரு எல்லா சீனும் வர மாரி தான் காமிச்சிருப்பானுங்க. படம் ஸ்டார்ட்டிங்ல நல்லா விறுவிறுப்பா போச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. போக போக பார்த்தா அப்படியே நமக்கு தூக்கம் மெதுவா வந்துகிட்டு இருக்கு. படம் மெதுவா போயிட்டு இருக்கு. என்னடா எடுத்து வச்சிருக்கே அப்படின்னு நமக்கு தோணுச்சு. இத எப்படி சொல்றது? இதுல விஷ்ணு விஷால் ஆக்டிங்னா சொல்லியே ஆகணுங்க. தரமா நடிச்சிருக்காப்புல. இதுல அதுல எமோஷன்ல இருந்து லவ்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. யாரு நம்ம ஆளு தான் தலைவரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வேற லெவல்ல பண்ணியிருப்பாப்புல கைஸ். படத்துல எப்படி சொல்றது? அவருக்கு மாத்துனே அவ்வளவா எதுவுமே இருக்காது. சும்மா நார்மலா ஏதோ ஒரு வேற ஆளு ஒரு கேமியோ ரோல்ல நடிச்சா எப்படி இருக்கும்? அப்படின்னு மேலோட்டமா நடிச்சு வச்சிருப்பாப்புல தலைவர். முக்கிய கதாபாத்திரமா அவர தான் வந்து சேரும். ஆனா அதுல எப்படி சொல்றது? தலைவர் கரெக்ட்டா பயன்படுத்த தெரியல. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான். அவங்க தான் இந்த படத்துக்கு டைரக்டரு. அப்பாவ வச்சு நல்லா எடுப்போம்னு சொல்லி பார்த்தா, ரொம்ப எப்படி சொல்றது? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாம ஒரு படத்த எடுத்து வச்சிருக்காங்க. இதுல விக்ராந்த்லாம் இதுல நடிச்சிருக்காப்புல. கிட்டத்தட்ட ஒரு 2, 3 சீன் தான் வர்ற மாரி காமிக்கும். இதுல ஏகப்பட்ட பட்டாளங்கள் தம்பிராமையா ஒரு மெயின் கேரக்டர்ல பண்ணியிருப்பாப்புல. அவரும் வேற லெவல்ல பண்ணியிருப்பாப்புல. நடிகர் செந்தில் அவரும் ஒரு பக்கம் நடிச்சிருப்பாப்புல. அவரு செம்ம கேரக்டரா நடிச்சிருப்பாப்புல. செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா இருக்கு. ஆனா போக போக பார்த்தா நமக்கு என்னடா இங்கிட்டோ ஒரு பக்கம் போகுது அப்படின்னு நமக்கே தோணுது. படம் ஒரு எப்படி சொல்றது? ரொம்ப ஆவரேஜான ஒரு படமா தான் இருக்கு. நல்ல வேளைக்கு நம்ம தியேட்டர்ல போய் பார்க்கல. சரி ஓடிடில வந்து இத்தன வருஷம் கழிச்சு பென்ட்ரைவ் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடில விட்டுருக்கானுங்க. படம் ஒரு டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாங்க. இதுல வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுல மெயினான ஒரு படத்த உட்கார வைக்கிறதுக்கு படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? இதெல்லாம் சேர்த்து இவங்கள நம்ம உட்கார வைக்கணும்னு அப்படி நினைக்கிற ஒரே ஆளு யாரு? நம்ம பாய் தான். ஏ.ஆர். ரஹ்மான் தலைவர் வேற லெவல்ல பிஜிஎம்ல போட்டு எல்லாமே நம்ம போட்டு உட்காந்து இந்தா இருங்கடா என் பிஜிஎம்மாச்சும் நீங்க கேளுங்கடா. படத்தோட நீங்க அப்படியே பாருங்க. ஆனா சவுண்ட மட்டும் நான் போடுற பிஜிஎம் மட்டும் கேளுங்கடா அப்படின்னு சொல்லிப்புட்டு, இதுல வேற லெவல் பிஜிஎம்லாம் குடுத்துருப்பாப்புல நம்ம தலைவரு. இதுல ஏ.ஆர். ரஹ்மான் காண்டி கண்டிப்பா எப்படி சொல்றது? பிஜிஎம்லாம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏ.ஆர். ரஹ்மான் அவர் வேலைய கரெக்ட்டா பண்ணிட்டு போயிருவாப்புல. அவர் குறை சொல்றது மாரி இல்ல. நல்ல ஒரு கதை அம்சமே இல்ல இந்த படத்துல. நம்ம சொல்ற மாரி எதுவுமே கிடையாது கைஸ். இது டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான். இதுல நம்ம தலைவர் பிஜிஎம் காண்டி தான் படம். இதுல எதுவும் சொல்ற மாரி இல்ல கைஸ். மெயினா ஆக்டர் நம்ம விஷ்ணு விஷால் தான். படத்துல வேற லெவல்ல அவரு தான் தாங்கி பிடிச்சிருப்பாப்புல. அதான் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். இது சொல்ற அளவுக்கு வேற ஒண்ணுமே இல்ல கைஸ். இந்த படம் சன் நெக்ஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. படத்த போய் ஒரு வாட்டி பாருங்க கைஸ். போர் அடிக்கிற டயத்துல ஒரு வாட்டி பார்க்கலாம் கைஸ். அவ்வளோதான்.